எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். கார்த்தி அண்ணன் எந்த இருந்தாப்புல என்கிட்ட ஓட்டாப்புல இருக்கட்டும், இடையில எப்பயாவது பேசுவாப்புல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? நம்மகிட்ட வந்து கார்டு எல்லாருமே வச்சுருக்கோம். நிறையா பேர் வந்து அதை கவுண்டரில் தான் போய் புக் பண்ணுறோம். நம்மளே ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? கொஞ்சம் டைமிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாகவே பண்ணுறேன். நல்லா பிகினிங்லேருந்தே பண்ணுறேன். ரைட்டா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஸோ க்ரோமில் ஐஆர்சிடிசி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் கிடைக்கும். இல்லைனா அது irctc.co.in அதான் வெப்சைட்டு. ரைட்டா? வந்துருச்சு இல்லையா? அதில் என்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம மொபைலில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஐஆர்சிடிசி அஃபிஷியல் ஆப்பும் இருக்குது. ரெண்டாவது ரயில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. அதில் எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா அதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் பார்த்துருவோம். ரயில் ஒன்னில் வச்சு எப்படி டிக்கெட் புக்கிங் போடுறதுன்னு. நம்ம வெப்சைட்டில் பண்ணுறோம், விண்டோஸ் வச்சு வெப்சைட்டில் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஐஆர்சிடிசியில் தான் பண்ணி ஆகணும். ரைட்டா? உள்ளே வந்துட்டோடனே ஃப்ரம் ஸ்டேஷன் தான் கேட்கும். ஸோ ஃப்ரம் ஸ்டேஷனில் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஸ்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஸ்டேஷன் நீங்கள் லைட்டாக அந்த ஊர் நேம் தெரிஞ்சிங்கன்னா அதை லைட்டாக டைப் பண்ணிங்கனாலே கீழே சஜஷன் காமிக்கும். இல்லாட்டி அந்த ஸ்டேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேஷன் கோடு இருக்கும் இல்லையா, மதுரைனா எம்டிஓ, டிபிஜே, அந்த மாதிரி திருச்சிரா, இதுக்கு ஒன்றுக்கு ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை கொடுத்தீங்கன்னா வேகமாக கூட போடலாம். ரைட்டா? நான் வந்து சரி, அதில் அப் டவுன் கொடுத்து அந்த மதுரையை சூஸ் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டு வரேன். அடுத்து 2 ஸ்டேஷன் கொடுத்துடலாம். 2 ஸ்டேஷனில் அதே மாதிரி தான் எங்கே போகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சென்னை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து டேப் கொடுக்குறேன். அடுத்து டேப் கொடுத்தோடனே ஒரு டேட் வந்து இன்னைக்கு டேட் அதுவே டைப் ஆகிருக்கும். ரைட்டா? அதில் ஃபுல்லாக அந்த ஃபார்மேட் எதுவும் குலைச்சிடாமல் கரெக்டாக எந்த டேட் மாற்றணுமோ அதை மட்டும் நம்ம ஈஸியாக மாற்றிடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு காலண்டர் பிக்கர் வந்துடும், அதில் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த எடிட் பாக்ஸ்லேயே வந்துட்டு டைமிங் இன்னைக்கு டேட் போட்டிருக்கோம். நம்ம எப்போ பண்ணுறோமோ அந்த டேட் போட்டிருக்கோம். அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிவிட்டு நம்ம என்னைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜேர்னி டேட்டை நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சரி, வந்து 2 எக்ஸாக்டாக ஒரு மாதம் கழிச்சு பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 24/12 கொடுத்தாச்சு. அடுத்து டேப் கொடுத்துட்றேன். ஓகே, கீழே நம்மளுக்கு கேலண்டர் வந்திருக்கும். அது ஒரு டேபிளாக வந்திருக்கும். அந்த டேபிள் அப்படியே கடந்துடலாம். அடுத்த ஆல் கிளாஸஸ் அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மாற்றிக்கணும். இங்கே தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரல் டிக்கெட், அதாவது ஸ்லீப்பரு, ஏசிஎஸ், ஸ்லீப்பர் ஏதோ ஒன்று புக் பண்ணுறோம். ஆனால் நார்மலாக தான் புக் பண்ணுறோம். நம்ம கோட்டா எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா இது ஜென்ரல்லே இருந்துட்டு போகுது. இல்லை நமக்கான கோட்டா இப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்னால் 4 சீட்டும், தேர்ட் ஏசினா 2 சீட்டும் வருது இல்லையா, அந்த இது அதை நம்ம கிளைம் பண்ணணும், அதில் நம்ம ஜேர்னி பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் லிஸ்ட்டை வந்து நம்ம டிசபிலிட்டிக்கு நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். திவ்யாங் அப்படின்ற இதை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ இந்த லிஸ்ட் மாதிரி இது ஒரு காம்போ பாக்ஸ் தான். ஆனால் இது சரியாக இருக்குது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்ன பண்ணால் ஆல்ட் டவுன் கொடுக்குறேன். ஆல்ட் மறுபடியும் இன்னொரு ஆல்ட் டவுன். ஆல்ட்டை பிடிச்சிக்கு டவுன் 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது லேடிஸ் இதெல்லாம் வரும். ஓகே வந்துடும். ஓகேல என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் அதே ஜென்ரலிஸ்ட் இந்த இருக்குல்ல, மீன் இப்போ நம்ம வந்து என்ன ஆயிருக்குன்னா ஜென்ரல் லிஸ்ட்டுன்றது வந்து இப்போ என்ன சூஸ் ஆயிருக்குன்னா சீனியர் சிட்டிசன் லோவர் பெர்த் அந்த இது சூஸ் ஆயிருக்கு. ரைட்டா? மறுபடியும் இந்த இடத்த ஆல்ட் டவுன் கொடுப்போம். மறுபடியும் ஆல்ட்டு பிடிச்சிக்கு டவுன் ஒரு டைம் 2 டைம் கொடுக்கும்போது ஓகே பட்டன் வந்துடும். கொடுத்துட்டோன்னா மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்ப்போம். ரைட்டா? பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து சூஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்படி தான் இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் யாரும் நல்லா யூஸ் பண்ணுறவங்க யாரும் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கன்றதை சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆகும். ரைட்டா? அடுத்து
அடுத்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, கீழே டவுன் தான் கொடுத்துட்டே வரேன். நான் இன்ன வரைக்கும் வெறும் டவுன் தான் கொடுத்துட்டு வரேன். அந்த ஃப்ரம் டு அடுத்து டேட்லாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்து டேபிளை கடந்து வந்து வெறும் டவுன் தான் கொடுத்துட்டு வரேன். இந்த செக் பாக்ஸ் வந்து அன்டிக்கில் இருக்கும், திவ்யாங் கன்ஸ்ட்ரக்ஷன். இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன், இது என்னென்னா ஐ மீன் ஜென்ரலில் தான் போகிறோம், ஆனால் நம்ம ஃபேர் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இல்லையா. இந்த 4 சீட்டு முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் சீட்ஸ் இருக்குது, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருந்துட்டு கூட இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து புக் பண்ணுவோம். அங்கே வந்து நம்ம கார்டை யூஸ் பண்ணும்போது ஃபேர் வந்து கிளைம் ஆகும். ஐ மீன் 1/3 அமௌண்ட் குறைச்சிக்கலாம் இல்லையா, அந்த இதை நம்ம பண்ணோம்னா இதை டிக் பண்ணணும். ரைட்டா சார், அது கொடுத்த உடனே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் ஐடி கார்டு ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு. ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துடலாம். ரைட்டா, இப்போ நம்ம வந்து 2 விஷயந்தான். மேலே இருக்க ஜென்ரல் லிஸ்ட்டு வந்து லேடிஸு, அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குது. இதில் நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி சூஸ் பண்ணோன்னா அந்த 4 சீட்டு அந்த இது கிடைக்கும், கோட்டா சீட் வரும். இல்லை அது அப்படியே இருக்கட்டும், கீழே இந்த செக் பாக்ஸை மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஃபேர் மட்டும் ரெடியூஸ் ஆகி அந்த கன்செஷன் ஃபேர் வரும். ரைட்டா, சரி. அடுத்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு டேட்லேயும் செக் பண்ணணுமா, இல்லாட்டி அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் டேட் வேணுமா, இப்போ ஒரு டேட்டில் இல்லைன்னா வேறு டேட்டில் இருக்க பார்க்குறது அந்த மாதிரி வேணும்னா அது டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம சர்ச், இது ஒரு பட்டனாக இருக்கும், சர்ச் பட்டனாக இருக்கும், என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, 14 ரிசல்ட்னு வந்தாச்சு. இப்போ 14 ட்ரெயின்ஸ் இங்கே இருக்குன்றது பார்க்குறோம். கீழே ரிசல்ட் அப்படியே வந்திருக்கு, டவுன் மட்டும் கொடுத்துட்டே போனாலும் போதும். இங்கே வந்து ஷார்ட் பைலாம் இருக்குது, ஷார்ட் பண்ணிக்கிறது. ஸோ டைம் வைஸ் டேட் இது அந்த அதை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்தே பாரத் இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு இதுக்கு வருவோம். இது எப்படி இந்த டைம் இருக்கும், இந்த லே அவுட் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். வந்தே பாரத் போட்டிருக்கு இல்லையா, ட்ரெயின் நேம் போட்டிருக்கு. ரைட்டா, 7:55 மதுரை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 7:55க்கு மதுரையில் கிளம்பும். அடுத்து 6:00 அப்படிங்கிறது 6 hours ஜேர்னி டைம் அது. ரைட்டா, அடுத்து 13:55 அப்படிங்கிறது என்னென்னா 1:55. அப்போது சென்னை ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 3 நம்பர்ஸ் மாதிரி தான் சொல்லும், அதை வச்சு நம்மளே பிடிச்சிக்கணும் எது வந்து டிபார்ட் டைம், அடுத்து ஜேர்னி டைம், அடுத்து அங்கே போய் ஐ மீன் ஃபர்ஸ்ட் அரைவிட அடுத்து அங்கே போய் அடுத்து டிபார்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அது கீழே வந்து அங்கே என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அப்படி அந்த கிளாஸ் என்னென்ன இருக்குது. இங்கே வந்து சிசி இருக்கும், ஏசிசி இருக்கும். ரைட்டா, சேர் கேர், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேர்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டா, நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம நார்மல் இதை வச்சு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து நம்ம கார்டெல்லாம் வச்சு கிளைம் பண்ண முடியாது. வந்தே பாரத்ல இருக்குன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். தேஜஸ்ல எல்லாம் கன்ஃபார்மா கிடையாது. சரி, வைகை இருக்கு. ரைட்டா, ஓகே. ட்ரெயின் ஸ்கெட்யூல் 6:45 இருந்து கிளம்புது. அடுத்து 7:30 அது வந்து ஜர்னி டைம். 14:15 வந்து அந்த ஐ மீன் 2 காலா அந்த டைம் போகிறது சென்னைக்கு. அடுத்து இதில் என்னென்ன கிளாஸ் இருக்குது, செகண்ட் சிட்டிங் 2Sன்னு சொல்லுவாங்க இல்லையா, செகண்ட் சிட்டிங். அடுத்து ஏசி. ரைட்டா, ஒவ்வொரு இதுலேயும் தான் நைட் போகிற டைம் ட்ரெயின்ஸில் தான் நம்மளுக்கு ஸ்லீப்பர் பெட்ஸ் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கும். டே டைம்லைனில் போகிற ட்ரெயின்ஸ்லாம் நம்மளுக்கு சிட்டிங் தான் இருக்கும். சரி, நான் வந்து ஓகே ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த நம்மளுக்கு இப்போ இதில் வேணும், இந்த ட்ரெயின் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு சீட் காமிக்கிறது இல்லையா, அந்த கிளாஸ் காமிக்கிறதுல அது கீழே ரிஃப்ரெஷ்ன்னு இருக்கும், அந்த ரிஃப்ரெஷை கொடுக்கணும். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல அப் டவுன் கொடுத்து பார்க்கலாம். அப் டவுன் கொடுத்துட்டு பார்க்குறேன், டவுன் ஏற கொடுக்குறேன். ஓகே, வெட்னஸ்டே அது டேட்டு
24 December. Available 0004. ஓகே அவைலபிள் 0004. இப்போ நம்மளுக்கு அந்த 4 சீட்ஸ் அந்த கோட்டா சீட் வந்து 4 சீட் இருக்குன்னு வருது. 20 available 0004. அடுத்த நாளும் இருக்குது. அது கீழே அடுத்தடுத்த நாள் காமிக்கும். நம்ம என்னைக்கு புக்கிங் டேட் காமிக்கணுமோ அதுக்கு அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்தாப்புல காமிக்கும். Right when available 0004. Right web link. Web available 0004. ஓகேவா? ஸோ இப்போது Web 24 net. Available 0004. 0004ன்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ட்ரு பண்ண நம்மளுக்கு ஓகே சீட் இருக்குது அப்படின்னா வெனஸ்டேயில் அந்த டேட்டில் சீட் இருக்குது, இந்த ட்ரெயின் கம்ஃபர்டபுள் அப்படின்னா இதில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். Web 24 net available 0004. ஓகே இதில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டு செலக்ட் ஆகிக்கும். அடுத்து அப்படியே கீழே டவுன் கொடுத்து போகலாம். இல்லை ஒரு பி கொடுத்தோன்னா பட்டனாக இருக்கும், புக் நவ் பட்டன். Book now button. ரைட்டா? ஸோ அதை பி கொடுத்தோன்னாலே என்ட்ரு பண்ணிடலாம். Dialog. Login dialog opens dialog. Form landmark. Section sign in button. Login dialog. ஓகே இங்கே தான் Username edit Sivaman. இங்கே தான் லாகின் பண்ண சொல்லுது நம்மளை. ரைட்டா? ஸோ லாகின் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஐஆர்சிடிஸில். இதை நான் முன்னையே சொல்லியிருக்கணுமோ? இல்லை, நீங்கள் இந்த டயத்தில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். என்னென்னா இங்கே நம்ம லாகின் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நமக்கு ஐஆர்சிடிசி க்ரெடென்ஷியல் வச்சுருக்கணும், அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐஆர்சிடிசி க்ரியேட் நியூ ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் லிங்கே வந்துடும். அதில் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் எதுனாலும் சரி, எந்த வெப்சைட்லனாலும் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஐஆர்சிடிசியோட வெப்சைட் சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகாது. அப்புறம் வேறு இந்த ட்ராவல் பார்ட்னர்ஸோட வெப்சைட் இருக்கும், அது வழியாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நார்மலாக உங்கள் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேம், மொபைல் நம்பரு, மெயில் அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 11 கேரக்டரில் இருந்து அதுக்கு மேலே என்ன கேரக்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா போதும். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஓடிபி வரும், மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும், ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி, ரெண்டுமே வேலிடேட் பண்ணணும். நீங்கள் அது ரெண்டுமே வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அப்போ நீங்கள் யூசர் நேமுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூசர் நேம்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. உங்கள் நேம் வித் நம்பர் ஏதாவது நீங்கள் கொடுத்து அது அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு யூசர் நேம் கொடுத்துக்கலாம். ரைட்டா? யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரைட்டா? ஓகே இப்போ நம்ம Password edit protected 11 bullets. Enter captcha edit link. Link click to refresh it captcha image here. ஓகே கேப்சா வந்திருக்கு. கீழே ஆடியோவும் வருது. Enter checkbox login and login with OTP. ஆடியோ இல்லை, லாகின் வித் ஓடிபி இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணோன்னா சில நேரத்தில் எனக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க, எனக்கு இது ஏதோ ஒர்க் ஆகிறது இல்லை. இது கொடுத்தோன்னா கன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது கேப்சாவே ஃபில் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஓகே நம்ம வியூ பாயிண்ட் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், அது பேக்ரவுண்டில் தான் இருக்குது. அதனால் நான் கண்ட்ரோல் // கொடுக்குறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது இது என்னன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் வேணாலும் அது வீடியோ செக்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த Cap E3D selected. The unselected selected. Copy the close button. OBM meet one next generation ticketing system Google Chrome column 2 to net. Click to refresh. Click to refresh. Password edit submenu. Enter captcha. Paste. E3D. Plan E3A. Cap E. Login and book in using OTP checkbox not check. Sign in button. Okay, sign in கொடுத்துடலாம். Button book now Ruby 195. Banner landmark navigation landmark list with 30 passenger details region. Name edit auto complete link. ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன செய்யிருச்சு, நேம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கார்டு வச்சு புக் பண்ணுறோம், நமக்கு இ கார்டு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இ கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ லைட்டாக மேட்ச்சு வந்து ஸ்பெல் இனிஷியல் மாறுது, இல்லை கேபிட்டல் கொடுத்துருக்கிற இடத்துல நம்ம ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே எரர் வந்துடும். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை வச்சு கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. சிலருக்கு இனிஷியல் போட்டிருக்கு, சிலருக்கு இனிஷியல் இல்லாமல் இருக்குது, சீனியருக்கு ஃபஸ்ட், சிலருக்கு வந்து இனிஷியல் கேபிட்டலில் இருக்கும், அடுத்த எல்லாம் ஸ்மாலில் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ரைட்டா? நான் ஓகே டேப் கொடுத்துட்டே வரேன். இந்தியான்றது அப்படியே தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கு இல்லையா, இந்த ப்ரிஃபரன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப் டவுன் கொடுத்து விண்டோ சைடு கொடுத்துறேன். அடுத்த டேப் கொடுத்து கன்செஷன் கலாப்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் அப் டவுன் கொடுத்துட்டோம்னா ஓகே பர்சன் வித் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், எஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். பர்சன் வித் டிசபிலிட்டி சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த டேப் அடுத்து கார்டு நம்பர் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்.
ஓகே, இங்கே வந்து கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்துக்கிறேன். This blank. அடுத்து டேப் கொடுக்கும்போது வேலிட் அப் டுன்னு இருக்கும். அதாவது நம்மளோட கார்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அதையும் எப்போன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். Space. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது எப்படின்னா இதை ஃபில் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் பாரை தட்டிட்டு நம்ம ஒரு எஸ்கேப் கொடுத்துட்டு கீழே சி கொடுத்தோன்னா காம்போ பாக்ஸ் வரும். Combo box collapsed July. ஓகே, அதனால அந்த காம்போ பாக்ஸில் வச்சுட்டு நம்ம எந்த மந்த்துன்றதை சூஸ் பண்ணிக்கணும். Combo box collapsed 2025. அடுத்து எந்த இயருன்றதை அடுத்த காம்போ பாக்ஸில் கீழே சூஸ் பண்ணிக்கணும். Expanded list 2025 1 2026 2028 not 2029 not selected 5 of 100. ஓகே, நான் Earth next generation ticketing system document. No next combo bar table with 6 rows and அடுத்து சூஸ் பண்ணிட்டோம்னா 2029 ஜூலை இந்த சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கீழே இந்த டேபிளில் இருக்கும், அந்த காம்போ பாக்ஸ்க்கு அடுத்து கீழே டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் எல்லா டேவும் இருக்கும். ரைட்டா, இப்போ அது என்ன டேன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். column 2 no. Column row 2 link 3 end of day column 4 2 column row 5 link 24 row 4 link 17. ஓகேவா, எனக்கு 17 காமிக்குது, அது கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஷிஃப்ட் இ, அதாவது எடிட் பாக்ஸ்க்கு மேலே போகணும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் எடிட் பாக்ஸ் Card no போகிறதுக்கு edit spin button card no edit SR valid up to DMME edit 17-07-2. ரைட்டாக இப்போ அந்த டேட் அண்ட் இயர் கரெக்டாக அங்கே ஃபில் ஆகிருக்கும் ப்ராப்பராக. இங்கே நம்ம நார்மலாக அந்த எடிட் பாக்ஸில் ஃபில் பண்ணோன்னா ஃபில் ஆகாது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் மந்த் அந்த மாதிரி தான் கொடுக்கணும், அப்படிதானே? ஆமாம், ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த இயரில் அந்த எடிட் பாக்ஸில் ஒரு ஸ்பேஸ் பார் தட்டிடணும். ஸோ ஸ்பேஸ் பார் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்கேப் கொடுத்துட்டு கீழே காம்போ பாக்ஸ் இருக்கும். அந்த காம்போ பாக்ஸில் ஃபஸ்ட்டு டேட் இருக்குமா, மந்த் இருக்கும். அடுத்த காம்போ பாக்ஸில் இயர் இருக்கும். ரெண்டையும் சூஸ் பண்ணணும். நம்ம காம்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சூஸ் பண்ணுறோம். இயரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் டேவை சூஸ் பண்ணணும். அது மூணையும் சூஸ் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் டேட்டு இயர் மந்த்து இயர் அப்படி தான் அங்கே போயிட்டு அங்கே உட்காந்துருக்கும். Date of birth DMME edit. Valid up to DMME. ஓகே, அதை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். Passenger details region. Date of birth DMME edit blank. அந்த டேட் ஆஃப் பர்த்லேயும் அதே மாதிரி ஸ்பேஸை தட்டிடுறோம். To DMME edit 17 date of birth DMME edit 05-11. இப்போ இயர் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு, கன்ஃபார்ம் ஆகிட்டு. அடுத்து Separator link plus add passage link plus add infant without birth. Link திரும்ப separate. இது நம்மளுக்கு போதும், நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு பேசஞ்சர் நம்ம கூட எஸ்கார்டு வரணும்னா அவங்க இதை ஆட் பண்ணணும்னா இங்கே டேப் Plus add passenger slash add infant with birth link. இங்கே இருக்கு இல்லையா, டேப் கொடுத்து ப்ளஸ் ஆட் பேசஞ்சர் இதை Plus add infant without birth link. Plus add passenger slash add infant with birth link. இதில் என்டர் பண்ணிட்டோம்னா மறுபடியும் பேசஞ்சர் நேம், அதுக்கு அடுத்து அவங்களுக்கான ஏஜ், அப்புறம் அதுக்கான இதெல்லாம் இருக்கும். அங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா கன்செஷன் வந்துட்டு நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டின்னு நமக்கு சூஸ் பண்ணோம். எஸ்கார்டுக்கு வந்து அந்த கன்செஷன் கொலாப்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பர்சன் வித் இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்கார்டுன்னு இருக்குன்னு எஸ்கார்டை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இங்கே கார்டு நம்பர்னு கேட்டுச்சுல அங்கே மாதிரி அந்த கார்டு நம்பர் அங்கே கார்டு டைப் கேட்கும். டைப்பில் வந்து காம்போ பாக்ஸில் வந்து ஆதார் கார்டா இதெல்லாம் நிறையா கார்டு காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கார்டு காமிக்கும். எது வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டேப் கொடுத்து அதுக்கான நம்பரை கொடுக்கணும். அந்த கார்டு நம்பர் இப்போ பேன் நம்பர் கொடுத்தோன்னா பேன் கார்டு கொடுத்தோன்னா அதுக்கான நம்பர், இந்த மாதிரி என்ன ஐடி கார்டு கொடுக்கும் அதுக்கான நம்பரை அங்கே டைப் பண்ணிட்டு அவ்வளோதான் கொடுத்துட்டு கொடுத்துடலாம். ரைட்டு, இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடணும். பண்ணிட்டு கீழே டவுன் கொடுத்துட்டே வரேன். Link plus add infant article no separated brief expanded. Contact details region 91. அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எதுவும் மாற்றணும், நம்ம நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும். ரைட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் வழியாக தான் வந்திருக்கிறதுனால மெயில் ஐடி நம்பர் இதெல்லாம் அப்படியே இருக்கும். Passenger DS other brief expanded. ஸோ ஜிஎஸ்டி இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். Other brief consider for auto upgradation. Checkbox not checked. ஸோ ஓகே, கன்சிடர் ஆட்டோ அப்கிரேடேஷனில் Check. செக் பண்ணிக்கலாம். சும்மா இது ஏதோ லாட்ரி அடிக்கிற மாதிரி தான். எப்போயாவது சீட் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்லீப்பர் போட்டிருந்தோம் அப்படின்னா சில நேரத்தில் எப்போயாவது ஏசி ஃப்ரீயாக இருக்குன்னா ஏசி சீட் கொடுப்பாங்க. ஏசியில் தேர்ட் ஏசி அப்கிரேட் ஆகும். தேர்ட் ஏசி புக் பண்ணியிருந்தோம்னா செகண்ட் ஏசி அப்கிரேட் ஆகும். அது எப்போயாவது நடந்தால் நடக்கும். ரைட்டாக கன்சிடர் ஆட்டோ அப்கிரேடேஷன் டிக் பண்ணிட்டோம். Book only if confirmed berths are allotted. Reservation choice list edit list red menu button opens list. Reserved coach no edit. அடுத்து கோச் நம்பர் இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் விட்டுற Travel வேண்டியதான். insurance in radio button checked. அடுத்து இன்சூரன்ஸ் அது டிக்கில் தான் இருக்கும், அதனால் அதையும் விட்டுருங்க. Yes radio button no I got the brief expanded. அடுத்து பேமெண்ட். Payment no region radio button checked. Pay through credit and debit cards slash ஸோ எதில் சூஸ் பண்ணிக்க, கிரெடிட் கார்டு இதை வச்சு பண்ணிக்கிறீங்களா யூபிஐயில் இருக்காங்க. convenience fee radio button not checked. Pay through BIN slash UPI. Radio button not. ஓகே, நம்ம யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறோம், அதான் ஈஸி. அடுத்து பி கொடுத்தோன்னா கண்டினியூ Back button. Continue button. கண்டினியூ கொடுத்துடலாம். இங்கே ஒரு கேப்சா இருக்கும். ரைட்டாக இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு சம்மரிஸ் வந்திருக்கும். என்ன இது பேர் என்ன கொடுத்துருக்கோம், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். Blank. Book sponsored by Book and India Free Have a free have a SFF 12,000 blank 640 web 7 web available near one of to please check passenger detail expanded. ரைட்டாக ஸோ நம்ம எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபேர் டீட்டெயில்ஸும் Passenger காமிக்கும். detail have a link advertisement to be have a free and extraordinary sponsored by Book now blank. நிறைய விளம்பரமும் வரும். Blank. Have a frame graph link enter capture edit.
ரைட்டாக இங்கேயும் ஒரு கேப்சா இருக்கும். Button map fare summary. Fare summary return ticket fare rupee 75.00. ரைட்டாக 75 rupees தான் ஃபேரு. Convenient travel insurance info. Enter captcha link. Click graphic captcha. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே கேப்சாவை System close task name bookmark. Reopen new tab. Maximize unavailable. Earth snap. Retarget frame grab. Captcha image. Give graphic. கேப்சாவை ஸ்கேன் பண்ணிக்கலாம். Scan in free net. Rupee debit card. Applicable domestic credit card. ஸோ எதில் சூஸ் For all expense பண்ணுறீங்கிறது button map button pay and book. இங்கே வந்து நம்ம Banner landmark map button. For all domestic Rupee credit IMSA graphic multi graphic rail icon. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேமெண்ட் மோடு, Earth Skype credit graphic rail icon. Multiple payment service. Graphic rail icon. BIM/UP/US. Credit cards BIM/UP/US. Rail icon graphic BIM/UPI/US. ஓகேவா? ஸோ பீம் யூபிஐ ஐ மீன் அது Multiple கொடுத்துக்கிறோம். payment service button. Pay and book button. பே அண்ட் புக் பட்டனாக இருக்கும், கொடுத்துடலாம். Earth Skype document. Edit link. கொடுத்துட்டோம்னா இங்கே நம்மளுக்கு The PASU button pay Rupee 87. Click here to graphic phone P. Click here to pay through QR. இதை வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே எடிட் பாக்ஸ் வந்துருக்கும், இங்கே வந்து நம்மளுடைய வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, யூபிஐ ஐடி இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் மெயில் வித் ஓகே எஸ்பிஐ ஆக்சஸ் அப்படின்னு வந்திருக்கும்ல, அந்த இதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜிபேலேயே ஃபோன்பே எது வச்சுருக்கீங்களோ எந்த ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதில் ரெக்வஸ்ட் வரும். நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் உங்களோட பின் யூபிஐ பின் போட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா கனெக்ட் இங்கே வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆயிரும். இல்லைன்னா இந்த பேஜில் QR கோடு இங்கே காமிக்குது, நம்ம ஃபோன்லேயோ இல்லை இது ஜிபேயோ ஃபோன்பே ஓப்பன் பண்ணி நார்மலாக ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்கேன் ஓப்பன் பண்ணி இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு அங்கே பே பண்ணிட்டா கூட இந்த பேஜை ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். லோட் ஆகிட்டு நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன்ஸ் மெயில் வித் மெயில்லேயும் வந்துடும், நமக்கு மெசேஜ்லேயும் வந்துடும். நம்மளுக்கு இங்கே வந்து பிரிண்ட்டுன்னு கூட காமிக்கும். பிரிண்ட் கொடுத்தா நம்ம சேவஸ் பிடிஎஃப் எடுத்து கூட எடுத்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறது. ரைட்டா? அது நான் கொடுத்தேன்னா 75 ரூபா போகும். தேவையான எனக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மக்களே, ஒரு வழியாக வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் வீடியோ பற்றி குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ பற்றி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.